தமிழ் சினிமாவிலே நம்பர் 1 பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே தமிழ் நடிகர்களையே 1.25 கோடி ரூபாய் பிஸ்னஸ்னா முதல் படம் ரஜினி சார்து கிடையாது, கமல்து கிடையாது. சார் உலகம் சுற்றும் வாலிபனோட உலகம் சுற்றும் வாலிபன் இந்த தேட்டரில் தான் ஓடிச்சு. பட் அந்த வசூலையும் உங்கள் டைரக்டர் படம் முந்தானை முடிச்சு வந்து கிராஸ் பண்ணுச்சு சார். அது விஜயகாந்த் இது ஓடுது. விஜயகாந்தோடைய படத்துக்கும் இவருடைய படத்துக்கும் எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னமும் ஒரு 50 வருஷத்துக்கு உண்டான அரசியல் பாடல்களும் அவர் எப்போவோ எழுதி வச்சு பாடின பாட்டு. அவர் வந்து உலகத்திலே நம்ம சினிமாவில்னு இல்லை, நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோரில் இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. சார் அந்த டைமில், அதாவது பாக்யராஜ் சார் டைமில் வந்து இயக்கி நடித்த டைம்லேயே கூட ரஜினிகாந்த் சார், விஜயகாந்த் சார் படங்கள்லாம் வந்து போட்டி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் இவர் கூட படங்கள் கூடவே. ஸோ அந்த போட்டியெல்லாம் வந்து பாக்யராஜ் சார் எப்படி பார்த்தாரு? பார்த்தா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படம் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த போட்டிகளை வந்து எப்படி பார்த்தாரு? இவங்க படத்தோடய நம்ம படம் வசூல் அதிகமாக வருமா, அதிக கூட்டம் வருமான்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்காரா? அவர் அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் யோசித்த மாதிரிலாம் தெரில சார். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்ணும் கருத்துமா அவருடைய அதாவது நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அந்த கதை, அந்த ஒரு விஷயங்கள் தான் அவர் மைண்டில் இருக்கும். அதை பற்றி தான் யோசிப்பார், அதை பற்றி தான் திங்க் பண்ணுவார். தெரியும். பட் தெரிஞ்சுக்குவார், அவருடைய காதுக்கு வரும். சார் இந்த படம் அவ்வளோ ஆச்சு, இந்த படம் அவ்வளோ ஆச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவிலே நம்பர் 1 பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே தமிழ் நடிகர்களையே 1.25 கோடி ரூபாய் பிஸ்னஸ்னால் முதல் படம் ரஜினி சார்து கிடையாது, கமல்து கிடையாது. டிஆர்து இருக்கோ இல்லையோ தெரில. பட்டு எங்கள் டைரக்டர் படம் தான் முதல் பிஸ்னஸில் நம்பர் 1 தொட்டுச்சுன்னு நான் வந்து அது ஒரு ரெக்கார்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கொஞ்சம் வந்தவாசி அந்த சைடு திருவண்ணாமலை இன்டீரியரில் ஒரு தேட்டருக்குள்ளே போகும்போது அந்த தேட்டர் ஓனரே சொன்னார், சார் உலகம் சுற்றும் வாலிபனோட உலகம் சுற்றும் வாலிபன் இந்த தேட்டரில் தான் ஓடிச்சு. பட் அந்த வசூலையும் உங்கள் டைரக்டர் படம் முந்தானை முடிச்சு வந்து கிராஸ் பண்ணுச்சு சார். அது அதை விட ஜாஸ்தி தான் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குது. அதனால் வந்து இது அவ்வளோ ஆகுது, இது இவ்வளோ ஆகுது, அதை பற்றிலாம் அவருக்கு கவலை கிடையாது. நம்ம அடுத்தது நம்ம என்ன மாதிரியான கதை பண்ணணும், என்ன மாதிரியான கதை பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம ஜனங்கக்கிட்ட ரீச் ஆக முடியும், அதை பற்றி தான் யோசிப்பார ஒழிய இது அவர் விஜயகாந்த் இது ஓடுது. விஜயகாந்தோடைய படத்துக்கும் இவருடைய படத்துக்கும் எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது இந்த குடும்ப ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து குறிப்பாக வந்து பாக்யராஜ் அவர்கள் படங்களுக்கு வந்து நிறையவே வரும். நம்ம பார்த்துருப்போம். நம்ம முந்தானை முடிச்சு ராசுக்குட்டி, பவுனு தான், RRR, இந்த மாதிரி பல படங்கள் வந்து குடும்பமும் வந்து குவிவாங்க பாக்யராஜருடைய படத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற நடிகர்கள்லாம் என்ன இது இவருக்கு மட்டும் இவ்வளோ குடும்ப ஆடியன்ஸ் போகிறாங்களே அப்படின்ற மாதிரி மற்ற நடிகர்கள் வந்து எப்பயாச்சும் பொறாமப்பட்டிருக்காங்களா? இதை பாக்யராஜ் சார் என்னைக்காச்சும் உங்ககிட்ட வெளிப்படுத்தியிருக்காரா? இல்லை, அது பற்றிலாம் எந்த ஆராய்ச்சியுமே கிடையாது. அது எங்கள் டைரக்டருக்கு அது பற்றிலாம் அது நாங்கள் வந்து எப்படி தெரிகிறதுலாம் ஒன்றும் கிடையாது. தேட்டரில் போனீங்கனாலே முந்தானை முடிச்சு ஒரு படம் தான் சார் உதாரணம். முந்தானை முடிச்சு, தூரல் நின்று போச்சு, மௌன கீதங்கள், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க லேடிஸ் ஆடியன்ஸு தான் ஜாஸ்தி. அது அந்த படங்கள் அடுத்து நிறைய லேடிஸ் ஆடியன்ஸ் தான், நிறைய ஜென்ஸ் ஆடியன்ஸை விட லேடிஸ் ஆடியன்ஸு அது ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி கமல் சாருக்கு எவ்வளோ வருது எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸு அந்த லவ்வர் பாய்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம். விஜயகாந்துக்கு வேறு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்திருக்கலாம், அது சொல்ல முடியாது. பட் இவருடைய ஆடியன்ஸ் வந்து லேடிஸ் ஆடியன்ஸு. நான் இவர் கூட வந்து வெளியூர் அவுடோர்லாம் ட்ராவல் பண்ணும்போது நான் அதை பார்த்துருக்கேன் நேர்லேயே, அதனால் நான் சொல்கிறேன் சார். அதிக நாட்கள் பாக்யராஜ் சார் படங்கள் ஓடும்போது எப்படி அவர் ரொம்ப வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சி இருப்பாரா? பரவாயில்லப்பா, அடுத்த படம் இன்னும் நல்லா போகணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாரா? படம் வந்து நல்லா போச்சுன்னா எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும். பட் அதை பெருசாக அவர் வெளியில் காமிச்சிக்க மாட்டார். அதனுடைய வேவ் லென்த்து மட்டும் அவர் மைண்டில் வச்சுப்பார். பட் அடுத்த என்னன்றது அடுத்த மூமெண்ட்டுக்கு அவர் போயிடுவார். அதே ரொம்ப நேரம் அது வந்து கொண்டாடிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். அடுத்த நாளே வந்து அடுத்த கதைக்கு வந்து என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூவ் பண்ணிடுவார்.
சார் பெரும்பாலும் வந்து காமெடி நடிகர்கள் வந்து ஒரு படத்தில் ஃபேமஸ் ஆன உடனே டக்குன்னு அடுத்தடுத்து படங்களில் வந்து கமிட் ஆகிடுறாங்க. ஸோ குறிப்பிட்ட ஒரு 4-5 காமெடி ஆக்டர்கள் தவிர மற்றது யாராலையும் ஜொலிக்க முடியல. என்ன காரணம்? இப்போ உதாரணம் சொல்லப்போனால் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 70-80 படங்கள் நடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து இப்போ உங்களை காமிச்சா டக்குன்னு யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்களே. ஸோ ஏன் அந்த காமெடி நடிகர்களால் ஏன் இப்போ ஒரு பெரும்பாலும் ஒரு 10 வருடம் ஒரு 15 வருடம் வந்து ஆள முடியல? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதுக்கு? அதுக்கு என்ன காரணம்னு எனக்கும் தெரியல, ஆடியன்ஸுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. அது அவ்வளோதான், அது தெரியலன்னு தான் சொல்லணும். ஒன்று நம்மளுடைய சர்வைவல் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை வந்து ஆனால் கொஞ்சம் டாமினேஷன் இருந்தது, வேறு வேறு ஆட்களுடைய டாமினேஷன்லாம் இருந்தது. அது நம்ம வந்து இப்போ பெருசாக விவரமாக ஒன்றும் சொல்லணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இல்லை சார், நீங்கள் வளர்றதுனால அந்த காலகட்டத்தில் லீடில் இருந்த ஒரு காமெடி ஆக்டர் வந்து உங்களை வளர விடாமல் எதனா தடுத்துருக்காங்களா? அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் வளரும்போதுன்னா நான் ஒரே நாளில் தான் ராசுக்குட்டியும் தேவர் மகனும் ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஒரு விஷயம் இருக்குது சார், அதாவது என்னென்னா ஒரு நடிகன் வளர்றதுன்றது வந்து தனியாலாம் வளர்ந்துட முடியாது. இன்றைக்கி சொல்கிறாங்க நான் தனியால் வந்தேன், நான் தனியாகவே அப்படி எப்படி சார் வளர முடியும்? வடிவேல் வந்து தேவர் மகனில் வந்து வளரும்போது அடுத்தது ரஜினிகாந்த் வந்து வள்ளின்னு ஒரு படம் கொடுத்தாரு, ராஜ்கிரண் சப்போர்ட் பண்ணார், இளையராஜா சப்போர்ட் பண்ணார், அதுக்கப்புறம் வி சேகர் வந்து 10 படங்களில் அவரை போட்டார். அது அப்படி சங்கர் வந்து அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரு. அப்புறம் அப்படி தான் இது பண்ண முடியும் ஒழிய எனக்கு அந்த மாதிரியான சப்போர்ட்டுகள் யாரும் பெருசாக கொடுக்கல. ஏன்னா நான் ஒரு டெக்னீஷியனாக இருந்து வந்ததுனால அது மிஸ் ஆகிருக்கலாம், அது சொல்ல முடியாது. அப்படி தான் இது வளர முடியும். தனி மனிதனாக யாரும் சினிமா இண்டஸ்ட்ரியிலன்னு மட்டும் இல்லை சார், எந்த தொழிலையுமே தனி மனிதனாலாம் பெருசாக ஒருத்தருடைய சப்போர்ட்டு, ஒருத்தருடைய பாண்டிங்கு, ஒருத்தருடைய உந்துதல் இல்லாமல் யாரும் தனியாலாம் வளர முடியாது. அப்படி பார்க்கும்போது தனிமையாக வளர முடியாமல் ஒருத்தவங்க சப்போர்ட்டால் வளர்ந்தா கூட ஒரு லக்குன்னு ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அதாவது நான் ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னாக்க, நீ எவ்வளோ தான் நீ வந்து கஷ்டப்பட்டு திறமசாலி அது இதுனாலும் உன்னுடைய லைஃப்பில் வந்து லக்குன்ற ஒரு விஷயம் இல்லைனாக்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அது உண்மையான உண்மை, அதுதான் உண்மை. அது எல்லாருக்குமே பொருந்தும் சார், சினிமாக்காரங்க மட்டுமே கிடையாது. அது வந்து எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் அது பொருந்தும் சார். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, அந்த டைமில் வந்து திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் குடும்ப ஆடியன்ஸ் மூலயமா வந்து பல போட்டிகள் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து இன்னமும் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிஎன்சி சென்டரில் வந்து ரஜினி குடும்ப ஆடியன்ஸுக்கும் பாக்யராஜ் சாரோட குடும்ப ஆடியன்ஸ் அந்த தேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் போட்டிகள் இருந்தது அந்த டைமில். ஸோ அதனால தான் வந்து பாக்யராஜ் சார் அவர்களே வந்து ரஜினியை கூட வைத்து படம் எடுக்காமல் விஜயகாந்தை வைத்து வந்து சொக்கத்தங்கம்ன்ற படத்தை இயக்குனர் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி இருக்குது. இது முற்றிலும் உண்மையா? அப்படிலாம் எந்த உண்மையும் இல்லை சார். அப்படி நான் அவர் கூடவே ரொம்ப நாள் இருக்கேன், அவர் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவார். அப்படி ஒரு விஷயம் ஒன்றும் பெருசாக நடக்கலை. பட் ஒரு விஷயம் நடந்தது. இது வந்து ராசுக்குட்டி வந்து பஞ்சு சாருடைய படம், அது பஞ்சு சார் தான் ப்ரொடியூசரு. பட் அதுக்கு வந்து ரஜினி சாரை வச்சு பண்ணணுன்ற ஒரு, ஆனால் டைரக்டருக்கு வந்து ரஜினி சாருக்கு ஒரு டைரக்ஷன் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருந்தது. அது கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அது காலதாமதமாகி ரொம்ப பெரிய கேப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நடந்திருந்ததுன்னா ராசுக்குட்டியை அவர் தான் நடிச்சிருக்கணும். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, அது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. ஆமாம், ரஜினி சார் நடிக்க வேண்டிய படம் தான் ராசுக்குட்டி. ஆக்சுவலாக இவர் டைரக்டரு, அவர் ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் இவர், ஹீரோ வந்து ரஜினி சார் தான் ராசுக்குட்டியில். அதுதான் முதல்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருந்தது. அப்புறம் அது கொஞ்சமாக மறைஞ்சு போய் அதுக்கப்புறம் சார் நீங்களே பண்ணுங்கள் சார்ன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் தான் நடித்தார். பட் அவருக்கான ஒரு கதை செய்யணும், அவருக்கான ஒரு மெனக்கடல் பண்ணணுன்ற ஒரு ஐடியா மட்டும் டைரக்டர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. அது எப்படி வந்து சேரலன்றது எனக்கு தெரியல சார். பெரும்பாலான படங்கள் வந்து இப்போ நம்ம தெரியும், இந்த நடிகர் நடிக்க வேண்டிய படம் இந்த வேற ஒரு நடிகர் நடிச்சிட்டாரு, இந்த நடிகர் நடிக்க வேண்டிய படம் சில காரணங்களால் ஒதுங்கிட்டாரு, அதனால் வேறு நடிகரை போட்டு எடுத்தாங்க. அப்படின்ற போது பாக்யராஜ் சார் நடிக்க வேண்டிய படத்தை ஏதாச்சும் ஒரு ஹீரோ வந்து நடிச்சிருக்காரா, இல்லை வேறு ஹீரோவுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பாக்யராஜ் சார் நடிச்சிருக்காரா? இல்லை, இவர் வந்து வெறும் நடிகராக இருந்திருந்தால் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்திருக்கும்.
இவரே வந்து கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் ஹீரோன்றதுனால அப்படி ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் ஒரு விஷயம் நடந்ததுன்னு எனக்கு தெரில, நடக்கலை அந்த மாதிரி எதுவும். பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து நல்ல வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் எதிர்பாராத விதமாக தோல்வியை சந்திச்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயக்குற வாய்ப்பு படங்களும் சரியாக போகாமல் அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படங்களில் கெஸ்ட் ரோல், இந்த அப்பா ரோல், அண்ணன் ரோல் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்காமல் விட்டுட்டாரா? ஏன்னா அவர் காலத்தில் அவருக்கு முன்னாடி வந்தவங்க கூட இன்னமும் லீடிங் ரோலாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் பாக்யராஜ் சார் ஏன் அந்த விஷயத்தை தக்க வைத்துக்க முடியாமல் விட்டுட்டாரு? இந்த கேள்விக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு மனிதருக்கு அதிர்ஷ்டன்றது வந்து பற்றி பேசணும். அதாவது ஒரு வெற்றியாளன் வந்து 100 இயர்ஸுக்கு வந்து அப்படியே இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. அதாவது எல்லா இயக்குனர்களும் சினிமாவுக்கு வர்றது என்னென்னா, நம்ம 100 டேஸ் படம் கொடுப்போன்ற ஐடியாவில் தான் எல்லாருமே அந்த ஐடியாவில் தான் வராங்க. ஹீரோவாக நடிக்க வரவங்க எல்லாருமே அந்த ஐடியாவில் தான் வராங்க. பட் அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அப்படியே இருப்போன்றதெல்லாம் அது சொல்ல முடியாதுல்ல, அது கஷ்டம் தானே. அது அப்டேட் பண்ணுறதுன்றது இன்றைக்கி எல்லாமே டிவைஸ் அது இதெல்லாம் வந்துடுச்சு. நம்ம எல்லா விஷயங்களையும் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், பண்ணிக்கிறோமா ஒழிய அது வந்து காலம் கடந்து போயிடுச்சுனாக்கா அப்புறம் அதை வந்து நம்ம திரும்பவும் இது பண்ண முடியாது. சார், இறுதியாக ஒரே கேள்வி. நீங்கள் நிறைய நடிகர்களை வந்து அந்த டைம்லேருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நடிகர்லாம் வந்து இப்படி வந்தாங்க, இப்படி வளர்ந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நடிகரோட வளர்ச்சியை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. இப்போ உண்மையிலேயே அபார வளர்ச்சின்னா நீங்கள் எந்த நடிகரை சொல்லுவீங்க? அவங்களுக்கு உண்டான ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல்னு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? அப்படின்னா நான் எம்ஜிஆர் தான் சொல்லணும். எம்ஜிஆர் தான் அவருடைய வரலாறு புக்குகள் அது இதெல்லாம் படிக்கும்போது அவர் தான் நம்பர் 1. அவர் மாதிரி நான் அவரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு அவரை நான் இது வரைக்கும் நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது. அவருடைய பாடல்கள் இன்றைக்கி வரைக்கும் வந்து சேனலில் போட்டுகிட்டே இருக்காங்க, இன்னமும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இன்னமும் ஒரு 50 வருஷத்துக்கு உண்டான அரசியல் பாடல்களும் அவர் எப்போவோ எழுதி வச்சு பாடின பாட்டு. அவர் வந்து உலகத்திலே நம்ம சினிமாவில்னு இல்லை, எல்லா அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் ஒரு முன்னோடி யாரான்னு கேட்டால் நான் மிகவும் இன்றைக்கும் வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவர் மட்டும்தான். வேறு யாருமே கிடையாது. சினிமாலையும் சரி, நான் அரசியல்லையும் சரி, மனித நேயத்துலேயும் சரி, எல்லா விஷயங்கள்லையுமே சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் இனிமே பிறந்து வரணும். இன்னும் இது வரைக்கும் யாரும் பிறக்கலை. இனிமேல் பிறந்து வர்றது ரொம்ப கஷ்டம்தான் நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு. வேலவன் ஸ்டோருக்கு வாங்க, நிஜமா சொல்றேன், நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.